அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். பின்வாங்கும் சஜித், சூடு பிடிக்கும் தேர்தல் களம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தனியார் பேருந்து மோதி 2 பிள்ளைகளின் தந்தை பலி. இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் மற்றொரு கும்பல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் பல வாகனங்கள் விபத்து. இலங்கை வரும் சீன கடற்படை கப்பல். 11 வயது மாணவிகள் வன்புணர்வு, பாடசாலை அதிபர் கைது. இலங்கையில் தொடருந்து பயணச்சீட்டுகளுக்கான புதிய இணையதளம் அறிமுகம். யாழில் ஏற்பட்ட கடும் காற்று, 20 குடும்பங்களுக்கு பாதிப்பு. வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட சடலம், போலீசார் தீவிர விசாரணை. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த நகர்வுகளை இலங்கையின் அரசியல்வாதிகள் ஆரம்பித்துள்ள நிலையில் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவை பெறுவதற்கான போட்டி நிலைகளும் ஆரம்பமாகியுள்ளன. தேர்தலுக்கான திகதி அறிவிப்பதற்கு முன்னரே வெளிநாட்டு உறவுகளில் அனுரகுமார கவனம் செலுத்தியதோடு அதற்கான அடித்தளங்களை பலமாக பதித்துள்ளார். அதேபோல் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சர்வதேச உறவுகளை தனது அரசியல் வரலாற்றின் மூலம் நிலைநிறுத்தியுள்ளார். இங்கு பிரதான வேட்பாளராக கருதப்படும் சஜித் பிரேமதாச வெளிநாட்டு அரசியல் ரீதியான உறவுகளுடன் ஆர்வம் காட்டியுள்ளாரா என்ற கேள்விக்கு பதிலளிப்பது கடினமான ஒன்று. உள்நாட்டு அரசியலிலும் கட்சி தாவல்களின் மூலம் பெரும் சிக்கலை சந்தித்துள்ள சஜித் பிரேமதாச வெளிநாட்டு ரீதியிலான உறவுகளை மேற்கொள்வதில் பின்வாங்கி வருகிறார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை துரித கதியில் நடத்துமாறு அண்மையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றின் இந்த தீர்ப்பு குறித்து அடுத்த வாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் ஜனாதிபதி மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் சாத்தியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். வளப்பற்றாக்குறையினால் இவ்வாறு 2 தேர்தல்களை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ நல்லந்தரம் கட்டுவையில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் பரிதாபமாக ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளார். நேற்று பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கொத்தனார் வேலைக்காக தனது மோட்டார் சைக்கிளில் ஹலாவத்தை நோக்கி பயணித்த போது தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தில் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் யாழ் கொழும்பு தனியார் பேருந்து சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இதற்கமைய மேலதிக விசாரணைகளை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் போன்று வேடமணிந்து மோசடி கும்பலொன்று பணம் வசூல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு, பாணந்துறை, நீர்கொழும்பு, வெண்ணப்புவ, மினுவாங்கோடை போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழு ஒன்று பெற்றுக்கொள்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரிப்பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பராமரிக்கும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வரிப்பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கமளித்துள்ளது. அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று இங்கினியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவலாஹிந்த பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பஸ்ஸில் சாரதிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த பஸ்ஸானது வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து பஸ்ஸின் சாரதி எங்கினியாகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாராகஹகல பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சாரதி ஏற்கனவே சுகையினமுற்று இருந்துள்ள நிலையில் பஸ்ஸில் பயணிக்க வேண்டாம் என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ள போதிலும் வேறு சாரதி இல்லை என்பதால் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீன கடற்படை கப்பலொன்று இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வரவுள்ளது. இலங்கை, வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் கடற்படை ஒத்துழைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் சீன கடற்படைக்கு சொந்தமான போலன் என்ற கப்பல் சீனாவின் வடகிழக்கில் உள்ள டேலியன் மாகாணத்தில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 85 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் 18 நாட்ஸ் வேகத்தில் பயணிக்கக்கூடியதெனவும் கூறப்படுகிறது. 50 கடற்படை வீரர்களுக்கு ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்கும் வசதியும் இக்கப்பலில் உள்ளது. கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்துடன் கடல் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்று கப்பலின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
பாடசாலை மாணவிகள் இருவரை பாலியல் வன்புணர்வைக்கு உட்படுத்திய அதிபர் ஒருவர் தொடர்பில் கதிர்காமம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாடசாலையில் 8 மற்றும் 9ஆம் ஆண்டுகளில் கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக பாடசாலைக்கு வந்தபோது உணவு உண்பதற்காக ஒதுக்கப்பட்ட அறையில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த அதிபர் 2021ஆம் ஆண்டு முதல் மாணவியையும் 2023ஆம் ஆண்டு மற்றும் ஒரு மாணவியும் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கதிர்காமம் காவல்துறையினர் அதிபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அதிபர் 49 வயதுடைய திருமணமானவர் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் கதிர்காமம் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இணையவழி ஊடாக தொடர்ந்து பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான புதிய இணையதளம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வரிசையில் காத்திருக்காமல் www.pravesha.lk என்ற இணையதளத்தின் ஊடாக டிஜிட்டல் தொடர்ந்து பயணச்சீட்டுகளை இணையவழி ஊடாக கொள்வனவு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்தில் பயணிக்கும் 2 தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையே பயணிக்க தேவையான 2 மற்றும் 3ஆம் வகுப்பு பயணச்சீட்டுகளை வங்கிகள் வழங்கும் டெபிட் அல்லது கிரெடிட் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். பணம் செலுத்திய பிறகு டிக்கெட்டின் QR குறியீடு பணம் செலுத்துபவரின் கையடக்க தொலைபேசிக்கு குறுந்தகவல் அல்லது மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். சம்பந்தப்பட்ட தொடர்ந்து நிலையத்தில் QR குறியீட்டை சரிபார்த்து பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பயண நாளில் மாத்திரம் தொடர்ந்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட கடும் காற்று காரணமாக 20 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தரவுகளின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மேலும் இதன் காரணமாக 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் புலோலி நாகதம்பிரான் ஆலயம் கோப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உரும்பிராய் சைவ தமிழ் பாடசாலையும் சேதமடைந்துள்ளது. வெள்ளவத்தையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடற்கரை பகுதியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர். வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த முகமது இலியாஸ் காலமானதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை போட்டியிடச் செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. தேசிய தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. முகமது இலியாஸ் மரணமானார் என்பதை உறுதி செய்யும் வகையில் மரண சான்றிதழை சமர்ப்பித்து வேறு ஒரு வேட்பாளரை போட்டியிடச் செய்ய முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளார். அமரர் இலியாஸின் சார்பில் வேட்புமனுவில் கையொப்பமிட்ட நபரினால் வேறு ஒரு வேட்பாளரை பெயரிட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிலீடாக வேறு வேட்பாளரை பெயரிடுவதற்கு 3 நாள் கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் வாக்குச்சீட்டின் அமரரின் இலியாஸின் பெயரும் சின்னமும் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அதில் மாற்றம் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த முகமது இலியாஸ் நேற்று முன்தினம் மாரடைப்பினால் காலமானார். இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.